ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான நம்மளோட வீடியோல நமக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க யாரு அப்படின்றது நீங்க ஆல்ரெடி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். இன்னைக்கு நானும் தான் ஸ்டோரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸ்டோரி சொல்லும்போது நீங்களும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும்லாம் வரலைங்க. அதெல்லாம் இல்லைங்க, இவர் தான் இன்னைக்கு ஸ்டோரி சொல்ல போறாரு. நான் கூடவே நின்று பார்க்க போறேன், அவ்வளவுதான். இன்னைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா திகிலா சொல்ல போறாரு. ஸோ நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த ஃபீலோட இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போகலாம். வேலூர் மாவட்டத்தில் 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா காலேஜ் படித்தவங்க. அதில் ஒரு நண்பர் ஹரி. இந்த ஹரி அப்படின்றவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவருங்க. ஆனால் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான் ஆந்திராவில் போயிட்டு அவங்க செட்டில் ஆனதுனால இங்கே காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஹரி ஆந்திராவுக்கு போயிருக்காங்க. இப்போ ஆந்திராவில் இருக்கிற காரணத்தினால அந்த 5 நண்பர்களையும் வாங்க, நீங்கள் ஆந்திராவுக்கு வந்து இந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பாருங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த ஹரி அப்படின்றவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர்த்தையும் சரிடா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரும் வேலூர் மாவட்டத்தில் இருக்க அந்த 5 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கார் ஒன்று பேசிக்கிறாங்க. அந்த காரை எடுத்துக்கிட்டு இவங்க ஹரிஹரனை பார்க்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல, அதே போல கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ற அந்த சந்தோஷத்துல இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஜாலியாவே இந்த சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு எல்லாம் கார்ல எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வேலூர்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. அவங்க வேலூர்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட அந்த பகுதி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. சரிங்களா? போனோன்னா நல்ல உபசரிப்பு. அவங்களோட ஃபேமிலியிலேருந்து அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து, ஓ தம்பி கூட படிக்கிறவங்களா, ஹரிஹரன் கூட படிக்கிறவங்களா, பரவாயில்லையே எல்லாம் நல்ல பசங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பழகுறாங்க. இவங்களும் நல்ல பழக்கவழக்கத்தோடு அன்னைக்கு நைட்டே ஃபுல்லாக எல்லாத்துக்கூட பேசிக்கிட்டு யார் எந்த ஊர் என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் இன்ட்ரோ கொடுத்து எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பேசிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓடிடுது. நல்லா சாப்பிடும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரிஹரனோட இந்த ஆந்திரா சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் தமிழ் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டு இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்கூடையும் அதே மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு அன்னைக்கு பகல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்குதுங்க. ஒன்றும் இல்லை, பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன பார்ட்டி நடக்கும், எல்லாருமே நல்லா குடிக்கிறாங்க, நல்லா சரக்குங்க. வீட்டுக்கு ஒரு ஹரிஹரன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்கோம், இங்கே நாங்கள் ரூம் பார்த்துட்டோம், சரிங்களா, அதனால நாளைக்கு காலையில் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள வீட்டில் சரிப்பா பார்த்து பத்திரமா இருங்க, எல்லாம் வேலையை முடிச்சுட்டு மார்னிங் எல்லாம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஜாலியாகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க ஒன்றும் ரூம்லாம் எடுக்கலைங்க, சரியா, ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்காங்க. அதாவது ஹரிஹரனோட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. அங்கே தான் அவங்க பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரக்கூடிய அங்கே நல்லா தண்ணியெலாம் அடிச்சுட்டு எல்லாருமே நல்லா ஜாலியாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 6 பேர், அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் சேர்த்து 9 பேர் இருந்திருக்காங்களாம். அந்த 9 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு இருந்துருக்குங்க. அந்த பாலடைஞ்ச வீட்டில் பேய் இருக்கிறதாகவும், சில பெண்கள் அங்கே வந்து இறந்ததாகவும், நிறைய ஊர் மக்கள் அந்த வழியாக போகும்போது அவங்க பேய் வந்து மிரட்டுறதாகவும் இவர் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்டு சொன்ன, அந்த லோக்கல் ஃப்ரெண்டு சொன்னோன்னா இவங்க வந்து சிட்டி பாய்ஸ், மாடர்ன் பாய்ஸ் மாதிரி, என்னடா அதெல்லாம் இந்த காலத்தெல்லாம் பேய் இருக்கா அது இருக்கா அப்படின்ட்டு இவங்க வந்து ஓட்ட ஆரம்பிச்சுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இன்றைக்கே நிரூபித்து காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள், இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அமானுஷ்யமான பேய் இருக்குது, அதனால் வந்து எல்லாருமே கிளம்புங்க போகலாம், இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க கையோட. ஏன்னா அன்றைக்கி பார்த்தலாம்டா பேய் இருக்கா இல்லையா, இன்றைக்கி நான் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணி கேமரா எடுக்காமல் விட மாட்டான்னு சொல்லி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பயங்கர பாதைங்க, இன்றைக்கி பேய் வந்தால் வரட்டும், நான் அன்றைக்கி அந்த பேய் விட மாட்டேன்டா அது விட மாட்டேன்டாட்டு விளையாட்டு போகல அந்த பாலடைஞ்ச இடத்துக்கு போகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே தூங்கி வச்சு கரெக்டாக நைட்டு 12:30 மணி இருக்கும். இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஹாஸ்டல் ரூம் மாதிரி தான் இருக்குது. தனித்தனியாக ரூம்கள் இருக்குது. ரூமுக்குள்ளே போனால் சில ரூமுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கூடெல்லாம் கட்டியிருக்கு. சில ரூமெல்லாம் ரொம்ப அழுக்காக ஒட்டடையாக இருந்திருக்கு. ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஏதோ இறந்துருக்கும் போல் பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் உள்ளே இறந்துருக்காங்க, வாங்கடா போகிறா அதுட்டு ரொம்பவும் விளையாட்டு போக்காக இருந்திருக்காங்க. இந்த லோக்கல் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நம்ப வைக்கலான்னு பார்த்தா நம்மளே மாட்டி விட்டுருவாங்க போல்.
அப்படின்ட்டு இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா அந்த இடத்த பத்தி இவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இவங்க தான் விளையாட்டு போக்குல பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே வந்து பேயெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு, எங்கடி இருக்க வாடி, நான் உன்னை பார்க்காம விட மாட்டேன், நீங்க உன்னை பார்த்துட்டு தான் போவேன், நீ 2 பேரும் நம்ம பேசிட்டு தான் போறோம், மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட அந்த பேய்களை பத்தி அந்த ஆவிங்களை பத்தி ரொம்ப ரொம்ப கொச்சையா கெட்ட கெட்ட வார்த்தையில போதையில பேசியிருக்காங்க. சரிங்களா? பேசிக்கிட்டு கீழே இருக்கிற எல்லா ரூம்லையும் பார்த்துட்டாங்க. மேல் அடுக்கு ஒன்று இருக்கு. சரிங்களா? அதுக்கு படிக்கட்டில் மெதுமெதுவாக ஏறிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏறிட்டு இருக்கும்போது போய் பார்த்தீங்கன்னா மேல் படிக்கட்டுலேருந்து ஃபஸ்ட்டு ரூம் இருக்கிற இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. என்னன்னா அந்த லாஸ்ட் ரூம்லேருந்து ஒரு கருப்பான ஒரு ரூம் இப்படி கிராஸ் ஆகி போகிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா இந்த லோக்கல் பசங்க பயந்துடுறாங்க. டே அங்கே பாடுற ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் அந்த உருவத்தை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும் நல்ல கை காலெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல்ல உள்ள அந்த நபர்களுக்கு தாங்க. ஆனா இங்க இருந்து வேலூர்ல இருந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த 5 பேருக்குமே அந்த பேய் நம்பிக்கைகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால அது எதுவுமே இல்லடா சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த ரூம்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த உருவமானது சரண் மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட போகும்போதே அந்த ரூம் கதவு லாக்ல இருக்கும்போது பயங்கரமான பேட் ஸ்மெல்லா இருந்திருக்குங்க. எல்லாருமே ரூம் கதவு ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே மூக்குல கையை வச்சு பொத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா அவங்களோ ரொம்ப போதையில இருந்ததுனால ஒரு 2 நண்பர்கள் மட்டும் பயங்கரமான போதையில இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து லோக்கலால, இன்னொருத்தர் இங்க வேலூர்ல இருந்து போன அந்த நண்பர்கள்ல ஒருத்தர். இந்த 2 பேரும் மட்டும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வாங்க எனக்குலாம் எந்த ஸ்மெல்லுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கதவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா அந்த இடத்துலயே வாந்தி எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு கெட்ட நாட்டமா இருந்திருக்கு. கண்டிப்பா இங்க யாராவது இறந்திருப்பாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குதுடா, கண்டிப்பா இது வந்து நமக்கு பேய் இருக்கு அப்படின்றது இது உணர்த்துது அப்படின்னு சொல்லி இந்த ஹரிஹரன் சொன்னாலும் ஹரிஹரனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சிலர் சொன்னாலும் ஏத்துக்கவே இல்லையாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த ரூம் எல்லாம் உள்ள போய் பார்க்கலான்னு உள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. இந்த 9 பேரும் என்ட்ரி ஆனதுமே அந்த ரூமோட கதவானது பட்டுன்னு சாத்திருச்சுங்க. தானாவே எப்படி அந்த கதவு சாத்தும் அப்படின்னு பார்த்தா காத்துல தாண்டா சாத்தியிருக்கும், இதுக்கு கூட இப்படி பயப்படுவீங்களா அப்படின்னு அந்த போதையில இருந்த நண்பர்கள் சொல்றாங்க. ஆனா ஹரிஹரன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு போதையில இருந்த அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு இங்கே கண்டிப்பா ஆன்மா இருக்கு அப்படின்றது. அடுத்து இந்த நண்பர்கள் எல்லாரையுமே எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த 2 நண்பர்கள் மட்டும் இன்னைக்கு நான் பேயை பார்க்காம போக மாட்டேன், கண்டிப்பா அவளை நான் பார்க்காம போக மாட்டேன், என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னமோ பண்ணுங்கடா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் போயிட்டு கதவை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா அந்த கதவானது ஓப்பனே ஆகலைங்க. மறுபடியும் சரி இது பழைய கதவு அதனால கூட இந்த மாதிரி லாக் ஆகியிருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா இழுப்போம் அப்படின்னு சொல்லி இழுத்துருக்காருங்க. கதவு தானாவே ஓப்பனே ஆகாமலே இருந்திருக்குங்க. எப்படி இது யாராவது உள்ள லாக் பண்ணாவோ இல்ல வெளியே லாக் பண்ணாவோ தான் கதவு திறக்க முடியாம போகும், இது எப்படா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்க லோக்கல் அல்ல ஒருத்தர் பயங்கர போதையில இருந்தார் இல்லையா, அந்த நண்பர் வந்து என்னடா நீங்க இழுக்கிறீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த நண்பர்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இழுத்துருக்காருங்க. டக்குன்னு அந்த கதவானது ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு கூட இப்படி பயந்துட்டு இருந்தீங்களே பாருங்கடா, நீங்க தான்டா சரியா இழுக்கல அப்படின்னு அந்த நண்பர் சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே கால் எடுத்து வச்சு எல்லா நண்பர்களும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ல ஒரே ஒரு ஸ்டெப்ல மட்டும் கால் வச்சுருக்காங்க. கால் வச்சதுமே இந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான சத்தம். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பயங்கரமா கத்துனா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்றதுனால எப்படி கத்துவாங்க அந்த மாதிரி பயங்கர சத்தமா இருந்திருக்குங்க. அந்த வீடு ஃபுல்லாவே கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு இவங்களும் சுத்தி சுத்தி பார்த்திருக்காங்க. கரெக்டான இடம் எதுன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லையாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே இறங்கலாண்டா, வாங்கடா வந்து தொலைங்கடா அப்படின்னு எல்லாரையுமே இழுத்துக்கிட்டு ஹரிஹரன் கீழே போலான்னு போயிருக்காருங்க. எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கூட்டிட்டு வந்து கடைசி படியில நின்றுட்டு இருக்காருங்க இந்த ஹரிஹரன். ஹரிஹரன் நின்றுட்டே இருக்கும்போது அப்போதாங்க அவர் ஒரு இடத்த பாக்குறாரு. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்க பாத்தீங்களா அந்த மெயின் என்ட்ரன்ஸ், அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு இப்படி தலையில முக்காடு போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்குங்க. நின்னதை பார்த்ததும் ஓரளவுக்கு போதையில இருந்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இவ்வளவு நேரத்துக்கு, அதாவது இந்த நேரத்துக்கு மணி எப்படியும் 12:30 1 மணி இருக்குமே, இவ்வளவு நேரத்துக்கு இங்க எந்த பொண்ணும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இந்த குடோனு பத்தி, இந்த வீட்டை பத்தி, பாலடைஞ்ச வீடு, இந்த இடத்துல நிறைய பேய்கள் இருக்கு, பேய் நிறைய பிடிச்சது, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோமே, இந்த இடத்துல பொண்ணு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பசங்க நம்மளே பயப்படும் போது அந்த பொண்ணு எப்படி வரும்னு யோசிச்சுக்கிட்டே படியை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல வரும்போது அந்த 2 போதையில இருந்த அந்த போதை ஆசாமிகள் 2 பேருமே இவதான் நான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி மேல கை வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. போனதுமே அந்த பொண்ணு மெதுவா திரும்பி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துலயே மாயமா மறைஞ்சும் போயிட்டாங்க. எங்கடா போயிட்டா, இப்பதானே நின்றுட்டு இருந்தா, இவளை நான் பார்க்காம விட மாட்டேன், அவளோட மூஞ்ச நான் பார்க்காம விட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி அந்த போதையை இருந்த அந்த நண்பர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அந்த 2 பேரும் அலமோத ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க, இவங்க தான் ஓரளவுக்கு போதையில தானே இருக்காங்க, தலைக்கேர்னு போதையில இருந்தா இவங்களும் அப்படித்தான் பண்ணிருப்பாங்களோ என்னமோ தெரியலங்க. அவங்க 2 பேருமே சமாதானம் பண்ணி கட்டுப்படுத்தி இந்த இடத்துல இருந்து போனா போதுண்டா சாமின்னு அந்த வீட்டை விட்டு வெளியவும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த லோக்கல் ஆள்ல ஒரு நபர் இருந்தார் பார்த்தீங்களா, பயங்கர போதையில. அந்த நபர் என்ன பண்றாருன்னா, அங்க பாடுறா அவ பின்னாடியே வராடா, அவளை நான் விட மாட்டேன்டா, இந்த ஊரை சேர்ந்தவளா தான்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த குடோன், அந்த பாலடைஞ்ச வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. இவரை என்னடா பண்றது, கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓடி போயிட்டு அந்த நண்பரை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹரிஹரன் என்ன சொல்றாருன்னா, டே நம்ம வந்திருக்கிறது வெளியூர், சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதமான இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு பேயையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அந்த நண்பர் வந்து, பேய் இல்லடா, அது வந்து ஒரு பொண்ணுடா, அங்கேயே இருக்கிற பொண்ணு போல, அதனால அந்த பொண்ணை நம்ம நீ பார்க்கணும் அப்படின்னு போதையில தான் உளறிட்டு இருக்காரு. அப்படின்னா, டே இல்லடா வாங்க போயிடலாம், அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா மெதுவாக அந்த இடத்த விட்டு வெளியே கூட்டிகிட்டு வர்றார் ஹரிஹரன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கதவுங்க எல்லாம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு, ஒரு பொண்ணு அப்படி கத்துற மாதிரி, எப்படி ஒரு சாகும்போதோ ஒரு கொலை பண்ணும்போதோ படத்தெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சவுண்டாங்க. அந்த மாதிரிலாம் கத்திருக்காங்க. கத்தலை இவங்க பயந்துடுறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒரு செகண்டை கூட நிற்கக்கூடாது, சீக்கிரம் ஓடிடலாம் வாங்கடா அப்படின்ட்டு இந்த இடத்தோட உள்ள என்ட்ரன்ஸ்ல கேட்டுக்கு முன்னாடி தான் அவங்க பைக்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பைக்கை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் போறாங்க. ஒவ்வொருத்தர் பைக் திடீர்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் நிப்பாட்டி திரும்ப ஓடி வந்து அந்த பைக்கை உதன்னு உதச்சி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் மெல்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ அந்த பேய்கிட்டு தப்பிச்சுட்டா அப்படின்னு அந்த போதையில் நம்பருக்குலாம் அந்த கத்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட்லேயே போதை தெளிஞ்சிருச்சான். இந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சேர்ந்து பயந்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பைக்கில். அப்படி போகிற வழியில தான் இந்தமாரி எந்த பிரச்சனை இல்லை சாமி, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு, எப்படின்னு வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் ரோடு, அது ஊர்லாம் கிடையாதுங்களாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். இவங்க வந்து கேள்விப்பட்டு தான் வந்திருக்காங்க, அந்த லோக்கல் பசங்க வந்து இப்படி சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் அவங்க காட்டுக்குள்ளே தான் போயாகும். இப்போ அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது 2 கிலோமீட்டராவது காட்டு வழி பாதையில தாங்க போயாகணும். இந்த காட்டு வழியில போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பைக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆளுக்கு 3 பேரா 3 பைக் வந்திருக்காங்க. ஒரு வண்டியில 3 பேர் அப்படின்ற கணக்குல ஃபர்ஸ்ட் 3 வண்டி ஹரிஹரன், அதுக்கப்புறம் இங்க வேலூர்ல இருந்து போன 2 நண்பர்களை வந்து போதையில இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு நண்பரையும் இன்னொரு கொஞ்சம் ஓரளவுக்கு போதையில இருந்தாரு அவரையும் வச்சு எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும், அவரால் தானே ரொம்ப தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னாடி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ 2வது வண்டி பார்த்தீங்கன்னா இங்க வேலூர்ல இருந்து போனாங்க இல்லையா, அந்த நண்பர்களோட வண்டி தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பைக்கும் இருக்கு, அதுலதான் இன்னும் ஒரு பயங்கரமான போதையில இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நண்பரும் இருந்திருக்காரு. சரி அப்படின்னு இவங்களும் பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியா இந்த ரொம்ப போதையில இருந்த ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டினாரு பார்த்தீங்களா, அந்த நபர் உள்ள அந்த வண்டி மட்டும் கொஞ்சம் தூரம் நல்லாவே வந்திருக்குங்க. அதுக்கப்புறமா ஆஃபே ஆயிடுச்சுங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியல. இவங்களும் அதுக்கப்புறம் வண்டியில இருந்து இறங்கி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க, ஸ்டார்ட்டே ஆகல. ஹரிஹரன் ஆல்ரெடி அவங்களோட வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பாராங்க, அவ்வளோ ஸ்பீட்ல போயிருக்காரு. அதுக்கப்புறம்
இடையில 2வது ஒரு பைக் போச்சுங்களா, அந்த பைக் மட்டும்தான் நிறுத்தி பார்த்துருக்காங்க. என்னடா இவங்க பின்னாடி வந்தவங்கள ஆளக்கானுமே, அந்த பயங்கர போதையில இருந்தவனை வேற கூட்டிட்டு வந்தாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு பயத்துல இவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பைக் இங்கே ஸ்டார்ட்டும் ஆகல. இந்த நபரையும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாம ரொம்பவே போராடி அந்த பைக்கை தள்ளிக்கிட்டே வந்து ஒரு வழியா அந்த 2வது பைக்கு உள்ள அந்த நபர்களை சந்திச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பைக்கை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. சரிடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்க ஆந்திராவோட லோக்கல் ஆள், அதுவும் பயங்கர போதையில இருந்த அந்த ஆள் உள்ள பைக் மட்டும்தான் 3 பேர் உள்ள பைக் இருக்கு. இவங்க பைக் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சதுமே கொஞ்ச தூரத்துல இவங்களோட ஹெட்லைட் வெளிச்சம் படுற அவ்வளோ தூரத்துல மீண்டும் அங்க அந்த பழைய வீட்டுல பாலடைஞ்ச வீட்டுல பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான பொண்ணு, அதே ஷேப்பு, அதே ட்ரெஸ், கூடவே எல்லாமே அதே மாதிரி இருக்கு. ஃபேஸ்ல கூட அந்த முக்காடு போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இருந்திருக்கு. பார்த்த பைக் ஓட்டிட்டு போன அந்த நபருக்கு ஃபுல் போதையும் இறங்கிடுச்சுங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளை விடவே விடாது, நம்ம இன்னைக்கே இங்கே முடிஞ்சோட்டா சாமி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாராங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த நபர் தான் வாயவே மூட மாட்டாரு, பின்னாடி நடுவில் உட்காந்துட்டு அந்த நபர் பயங்கரமா போதையில பேசிட்டே இருக்க அந்த உருவமானது இவங்களை நோக்கி நடக்கிற மாதிரியும் இருக்கு, இவங்களோட பைக் முன்னாடி நோக்கி போற மாதிரியும் இருக்கு. 2 பேருமே முன்னாடி அந்த பொண்ணோட உருவம் நடந்து வருது. இவங்க பைக் இப்படி மூவ் ஆக டக்குன்னு அந்த பொண்ணோட உருவம் வந்து சல்லுன்னு எங்க மறைஞ்சிச்சுன்னே தெரியலையாங்க, டக்குன்னு மறைஞ்சிருச்சு. அப்பாடா இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் ஓட்டுற அந்த நபரும் வேகமா ஸ்பீடா அவங்களோட வீட்டை நோக்கி போயிட்டாராங்க. போனதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்கு போகும்போது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எங்கடா போனீங்க, இவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா திட்ட, நான் எங்கேயும் போகலாமா, கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல போய் படுத்துட்டாங்க. அந்த பயங்கர போதையில இருந்தார் பாத்தீங்களா, அந்த நபரோட வீட்டுல அன்னைக்கு அவரோட நல்ல நேரமா என்னமோ அவங்களோட அப்பா அம்மா யாருமே இல்லை. அன்னைக்கு அந்த வீட்டுலதான் பார்ட்டியும் கொண்டாடி இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த நபரும் படுத்து தூங்கிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு இந்த வேலூர்ல இருந்து போன அந்த நண்பர்கள் எல்லாருமே, நான் ஊருக்கு கிளம்புறேன்டா, இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்டா, என்னை நான் இங்க ஜாலியா இருக்கலாம், இங்க சுத்தி பார்க்க வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு என்னை பேய் உள்ள வீட்டுல போய் தள்ள பார்த்துட்டியடா அப்படின்னு இந்த ஹரிஹரனை திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த லோக்கல்ல உள்ள அந்த நபர்கள்ட்ட எல்லாம் சொல்ல கூட இல்லையாங்க. இவங்க 5 பேரும் இங்க வேலூருக்கு கிளம்பி வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் ஹரிஹரனை அவங்களோட வீட்டுல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லி. அவங்களோட வீட்டுல உள்ள அந்த நபர்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறமா அவங்களோட அக்கா எல்லாருமே சேர்ந்து திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா, இங்கதான் கூட்டிட்டு போவியா, இந்த மாதிரிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நமக்கு ஹரிஹரன் அப்படின்றவங்க தாங்க சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது எனக்கு நடந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் இந்த நிலையில முடிச்சிருக்காங்க. நீ ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுமா. இல்ல இப்ப டவுட் என்னன்னா, இப்ப இவங்க போனாங்க பத்தியா, அது வந்து ஆந்திரா, சரி, நாங்க வந்து தெலுங்கு தான் பேசுவாங்க. இவங்க தமிழ் பசங்க போய் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுனாங்க இல்லையா, அந்த பேய்க்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? ஆக்சுவலி பேட் வேர்ட்ஸ்ல பேசினது அங்க ஆந்திராவுல உள்ள அந்த லோக்கல் ஆள் பயங்கர போதையில இருந்தார் பாத்தீங்களா, அவரு தான் ஆக்சுவலி அந்த பேட் வேர்ட்ஸ்ல திட்டினது. நம்ம ஆளுங்க அப்படின்னா தமிழ்ல அந்த நபரும் திட்டிருக்காரு, தமிழ்ல திட்டிருக்காரு. ஆனா இருந்தாலும் அந்த நபர் தான் ரொம்ப கொச்சையா ரொம்ப பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் அந்த அந்த பாஷையில அவங்க பேசியிருந்திருக்காங்க. ஓ ஓகே ஓகே சரி. இவங்க வந்து பைக்ல இருந்து தப்பிச்சு வராங்க, அந்த பேயும் அவங்கள வந்து துரத்திக்கிட்டே வருது, பேய் முன்னாடி நிக்குது சரிங்களா. அப்படி துரத்திட்டு வர நேரத்துல எதுக்கு அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா சடனா மறைஞ்சு போச்சு? சடனா மறைஞ்சிருச்சுன்னா இவங்க அந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த ரோட்ல இந்த பக்கம் இவங்க வந்து இந்த பேய் நிக்கிற அந்த சைடு மட்டும் தான் பாத்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கோவில் ஒண்ணு இருந்திருக்காங்க. லெப்ட் சைடுல ஒரு கோவில் ஒண்ணு இருந்திருக்கு. அது ரொம்ப பெருசாலாம் இல்ல, சின்னதா ஒரு சிலை மாதிரி வச்சு அங்க சாமி கும்பிடுறவங்க போறவங்க வரவங்க சாமி கும்பிடுறது வழக்கம். அதனாலதான் அந்த ஆன்மாவானது அதுக்கு அந்த பக்கம் இருந்து தெரியற மாதிரி வந்து வர வழியிலே அது நடந்தது அப்படியே மெதுவா வந்துகிட்டு தானே இருந்திருக்கு. இவங்களும் இப்படி போக போக கரெக்டா அந்த கோவிலுக்கு நேரா வந்ததும் அந்த பேய் வந்து மறைஞ்சிருச்சான். ஓ, அந்த கோயில் தான் வந்து இந்த ஊரு என்ட்ரன்ஸ், எல்லை சாமி மாதிரி. ஓகே ஓகே சரி ஓகே. இந்த 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருந்தது. சரிங்க ஓகேங்க. இந்த கதை எப்படி இருந்தது, நான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நமக்கு இதுதான் புதுசு, ரெகுலரா சொல்ல போறதெல்லாம் கிடையாது. சும்மா ஒன் டைம் வந்து எல்லாத்திட்டையும் ஒரு ஃபேஸை காட்டலாம், சும்மா பேசலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ரொம்ப அசிங்கமா நல்லா கேட்கவே முடியல அப்படின்னாலும் பொறுத்துக்கோங்க தயவு செஞ்சு. அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.
இன்னொன்று என்னன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க வீடியோஸ் எல்லாருமே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க. வீடியோ டெய்லியுமே போடலாம், நீங்கள் கேட்குறீங்க டெய்லியுமே போடலாம். அதுக்கேற்ற ஸ்டோரி வந்து யாரும் அவ்வளோ மேக்ஸிமம் சொல்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க. சில பேர் ரிலேஷனில் அவங்ககிட்ட கேட்டோம், அவங்க சொல்லுவாங்க அவங்களோட ரிலேஷனில் நடந்தது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் நடந்தது, இப்படி வந்து கேட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் சொல்லுவாங்க, இல்லை இவங்களே சொல்லுவாங்க எல்லாமே சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரிலேஷனில் நடந்தது, தெரிஞ்சவங்களுக்கு நடந்தது, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி கதைகள் நிறைய வராதனால டெய்லியே வீடியோ போட முடியறதில்ல. நீங்கள் கதைகள் சொல்லணும், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கல, அதில் வீடியோவாக இல்லை வாய்ஸ் நோட்டாக நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இவங்க வந்து போடுவாங்க. எல்லா வீடியோ டெய்லியுமே போடுவாங்க. கதைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் டெய்லி வீடியோ போட முடியல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க போட்டுட்ருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக், அந்த லைக் போடுறதுனால ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் ஆக போகிறதில்ல, சரிங்களா? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால பெரிய இழப்பு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் எல்லாம் மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நாங்களும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நாங்கள். பாய்.